அதிமுகவோடு தாவேகா கூட்டணி சேருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருந்தது. பாஜக உள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த கதவு மூடப்பட்டதாக நம்ம பேசியிருக்கோம். இல்லை அதிமுக, பாஜக, தாவேகா, பாட்டாளி மக்கள் கட்சி இதெல்லாம் சேர்ந்தால் ஒரு வலிமையான கூட்டணி அமையும். திமுகவை எதிர்த்து இப்படி ஒரு வலிமையான கூட்டணி அமைப்போங்கிற மாதிரியான பாஜக தலைவர்கள் பேசினாங்க. அது குறிப்பாக நீங்கள் நயினார் நாகேந்திரனுடைய பேச்சை பார்த்தா தெரியும். திமுக இன்றைக்கி திமுகவும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் ஓரணியில் தமிழகண்டு ஒரு இதை பண்ணுறாங்க. ஆனால் திமுக எதிர்ப்பாக ஓரணியில் நாம் திரள வேண்டிய எதிரணியில் திரள வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அதனால் திமுக எதிர்ப்பாளர்கள் ஓரணிக்குள் வர வேண்டும் அப்படின்னு விஜயத்தான் அவர் சொன்னார். ஏன்னா அவருக்கு தெரியும் பாட்டாளி மக்கள் கட்சியில் உள்ள குழப்பமெல்லாம் தீர்ந்ததுக்கப்புறம் அவங்க உள்ளே வந்துடுவாங்க, திமுக எதிர்ப்பாக தான் இருப்பாங்க. தாவேகா தனியாக நிற்கக்கூடாது, அது அதிமுக பாஜக கூட்டணிக்குள் வர வேண்டும் என்று நயினார் நாகேந்திரன் போன்றவர்கள் விருப்பம். அந்த விருப்பத்தை சார்ந்து தான் அவங்க ஏற்கனவே பேசிகிட்டே வந்தாங்க. தமிழிசை கூட தம்பி விஜய் அவர்கள் இதை யோசிக்கணும் அப்படின்னு பேசுனதை பார்த்தா, ஹெச் ராஜா போன்றவர்கள் கூட இப்போல்லாம் விஜயை ஜோசப் விஜய்னு சொல்லாமல் தவிர்த்ததை பார்த்தோம். அப்போ விஜயை விமர்சிக்காமல் காலம் கடத்தியதற்கு காரணமே விஜய் இந்த கூட்டணிக்குள் வர வேண்டும் என்பது தான். ஆனால் அது நேற்று அந்த மித்து உடைந்திருக்கிறது, அந்த கனவு உடைந்திருக்கிறது, பாஜகவுடைய கனவு உடைந்திருக்கிறது. ஒரு பார்வை இதன் மூலமாக விஜய் நானும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிறத அவர் டிக்ளேர் பண்ணியிருக்கார். இது ஒரு